சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்க தமிழுக்கு பார்த்தா விஷத்தை கலந்து கொடுத்து தமிழுடைய சோழியை முடிக்கலான்னு சொல்லிட்டு சாவித்திரியும் தாமரையும் திட்டம் போட ஆரம்பிக்குதுங்க. இங்க தமிழை செல்லப்பாண்டி வீட்டுல இருந்து கருப்பு கூட்டிட்டு வந்துடுறாரு. தமிழை வரவேற்கிறக்காண்டி இங்க வாசல்லே பார்த்தா சேது நிக்கிறாரு. தமிழ் கார்ல இருந்து கீழே இறங்கினதும் தமிழோடைய வயிறை பார்த்துட்டு சேதுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு தமிழை கட்டி பிடிக்கிறாரு. இதை அந்த கொட்டகையில இருந்து பார்த்தா சாவித்திரியும் தாமரையும் பார்த்துக்கிட்டு இருக்கு. பாருமா, அவளை மாமா கட்டியெல்லாம் பிடிக்கிறாரு. அவளை எப்படி தாங்குன்னு தாங்குறாரு பாரு பாரு. இவ கொடுத்து வச்சவ. நம்ம பாரு இந்த வீட்டுல எப்படி எஜமானி மாதிரி ராஜ வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்தோம். இப்ப இந்த வேகாத வெயில்ல இந்த கொட்டகையில பிச்சைக்காரி மாதிரி எப்படி இருக்கும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு தாமரை வருத்தப்படையில, விரி தாமரை பார்த்துக்கலாம், இது எல்லாத்துக்கும் காரணம் அவ வயிற்றுல இருக்கிற அந்த குழந்தைய வச்சுதானே சேது இப்படி அவளை தாங்குன்னு தாங்குறான். அந்த குழந்தை மட்டும் நல்லபடியா பிறந்து வரவே கூடாது. ஒண்ணு இவ இருக்கணும், இல்ல அந்த குழந்தை இருக்கணும். ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் இந்த வீட்டுல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லுது. என்னம்மா பண்ண போற? மா, நம்ம இப்பதாம இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கோம். ஏதாவது ஏடா கூடமா பண்ணி மொத்தமா அந்த வீட்டுல இருந்து வெளியே போற மாதிரி எதுவும் பண்ணிராதமா அப்படின்னு சொல்லி தாமரை சொல்லையில, முன்னாடி கொஞ்சம் கூறுகட்டத்தனமா பண்ணிட்டேன் தான், ஆனா இப்ப அப்படி கிடையாதுடி. நம்ம எதுலையுமே சிக்காம இந்த பழியும் நம்ம மேல விழுகாம கச்சிதமா பண்ணி முடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லிக்கிட்டு இருக்கு. நம்ம இந்த வீட்டுக்குள்ள போக முடியாதானே? நம்ம இந்த வீட்டுக்குள்ள இப்ப போக முடியாம இருக்கிறதா நம்ம கிட்ட இருக்கிற துருப்பு சீட்டேடி. நம்ம இந்த வீட்டுக்குள்ள போகாம வெளியே இருந்தே உள்ள காய் நகர்த்தணும். அந்த தமிழ்ச்செல்விக்கு ஏதாவது ஒரு விஷத்தையோ அவ சாப்பிட்றதுல எதையாவது கலந்து கொடுத்து அவ வயிற்றுல இருக்கிற கருவை அழிக்கணும், இல்ல இவளுடைய கதையவே நம்ம முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லுது. என்னம்மா பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு தாமரை கேட்கவும், அடியே உன்கிட்ட அந்த கருக்கலைக்கிற மருந்து இன்னும் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும், இது இருக்குமா அப்படின்னு சொல்லி தாமரையும் சொல்லிக்கிட்டு இருக்கு. இங்க வெளி பக்கமா பார்த்தா ஜன்னல் வழியா வந்து தமிழ் குடிக்கிறதுக்காண்டி பால் காய்ச்சி ரெடியா இருக்கு. அந்த பால்ல பார்த்தா ஜன்னல் வழியா வெளியே நின்று சாவித்திரி அந்த பால்ல இந்த மருந்தையும் கலந்துருது. இங்க சேது வந்து அந்த பால் எடுத்து அதுல குங்குமப்பூவெல்லாம் கலந்து தமிழுக்கு காய்ச்சிட்டு ரெடியா எடுத்துட்டு போறாரு தமிழ் குடிக்கிறதுக்காண்டி. தமிழ்கிட்ட போய் இதை கொடுத்துறாரு. தமிழ் ரொம்ப டயர்டா வந்திருப்ப, இந்த பாலை குடி அப்படின்னு சொல்லிட்டு சேது போய் தமிழ்கிட்ட அந்த பாலையும் கொடுக்குறாரு. தமிழும் பார்த்து அந்த பாலை வாங்கிட்டு, இல்லைங்க எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லவும், என்ன நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க? வயிற்றுல பிள்ளைய வச்சுக்கிட்டு எதுவுமே வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அவ்வளோ நேரம் கார்ல வந்திருக்க, டயர்டா இருக்கும், குங்குமப்பூவெல்லாம் போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன், குடி அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேதுவும் கொடுக்குறாரு. தமிழும் பார்த்தா அந்த பாலை வாங்கி குடிக்கவும் செஞ்சுறாங்க. இங்க தமிழ் பார்த்தா உண்மையிலேயே மாசமாவும் இருக்காங்க. அந்த பாலை குடிச்சதும் பார்த்தா தமிழுக்கு வாந்தி வர ஆரம்பிச்சிருது. வேகமா போய் தமிழ் வாந்தி எடுக்கவும் இங்க சேது பார்த்தா பதட்டப்பட ஆரம்பிக்கிறாரு. ஐயோ தமிழ் என்னாச்சு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும், இல்லைங்க அந்த பால் ஒரு மாதிரியா இருந்துச்சு, அதை குடிக்கவும் தான் வாந்தி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொன்னதும், நான் குங்குமப்பூவெல்லாம் போட்டு நல்லா தானே கலந்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேது அந்த பாலை மோந்து பாக்குறாரு. பார்த்தா பால்ல ஒரு மாதிரியா வாடடிக்குது. என்ன பால் ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேது யோசிக்கிறாரு. ஒருவேளை கெட்டு போன பாலா இருக்குமோ? இல்லையே, நம்ம ஆத்தையில நல்லா தானே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சேது யோசிச்சுக்கிட்டு இருக்காரு.